வெல்கம் டு துகிஸ் டெய்லரிங் சேனல். அன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணோம்ல, இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாட் பார்க்கலாம் எப்படின்ட்டு. அன்றைக்கி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் டாட் பிடிக்கணும். சென்டர் டாட் நம்ம மார்க் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரெண்டுத்தையும் வச்சுட்டு லாக் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் பிடிக்கும் போது ஒரு ரஃப் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த ஸ்ட்ரெயிட் செகண்ட் டாட்டு 4 இன்ச் அதுக்கப்புறம் தேர்ட் டாட் இதுக்கு நேராக நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அப்படியே ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது 4 இன்ச். பாருங்கள், முடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, கரெக்டாக இருக்கா, ஷார்ப்பாக. நெக்ஸ்ட்டு அடுத்த டாட் பிடிக்கலாம். கட் பண்ணி வச்ச இடத்துல லாக் போட்டு வச்சுக்கோங்க. திருப்பிக்கோங்க. இந்த எண்டு வரும்போது ரஃப் அடிக்கணும். அப்புறம் செகண்ட் டாட் அப்புறம் தேர்ட் டாட். இது ரெண்டுத்துக்கும் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, 4 இன்ச்சில் தைக்கணும். படிச்சுட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ரெண்டும். இப்போ நம்ம பெல்ட் வைக்கலாம். இந்த சைடு ஒன்று, இந்த ஷார்ப்னஸ் அதுதான் கட் பண்ணியிருக்கோம். இந்த சைடுக்கு ஒன்று. மாதிரி இந்த சைடு சென்டர் எக்ஸ்ட்ரா பீஸு, இந்த சைடு மேல் பக்கம் தான் வைக்கணும் எக்ஸ்ட்ரா பீஸு. மாரி இந்த சைடு ஒன்று, பேக் சைடு ஒன்று வச்சுக்கோங்க. இதுமாரி இதுக்கும் பேக் சைடு ஒன்று வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 4 பீஸ் இருக்கும். இதில் நம்ம 4 இன்ச் விட்டு தான் நம்ம இது கூறு இருக்குல்ல, அதனால் 4 இன்ச் விட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 4 பீஸையும் ஒன்றா வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். இழுக்கக்கூடாது, துணியை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த டாட்டை மடித்து விடணும். அப்படி மடித்து விட்டுட்டு 4 இன்ச்சு திருப்பியும் ஒன்றா வச்சுட்டு தைக்க நிறுத்திட்டு இந்த லேயரை 4த்தையும் ஒன்றா வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க. ஆனால் இது வந்து பெண்டு இடத்துல பொறுமையாக தைக்கணும். நாளைக்கு அப்படியே திருப்பிட்டு 2 தையல் அடிச்சிடுவோம். அடிச்சுட்டு பாருங்கள், இதை இப்படி 2ஆக மடித்து இப்படி சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு இந்த 3 பீஸையும் ஒன்றா கொண்டு வாங்க. இப்போ ஒரு பீஸ் உள்ளே மடித்தாச்சு. இப்போ 3 பீஸ் இருக்குல்ல, இந்த 3 பீஸையும் ஒன்றா கொண்டு வந்து 4 இன்ச்சில் தையல் போடுங்க.
இப்போ உள்ளே இருக்க பீஸை வெளியே திருப்பிடலாம். இப்போ மேலே வந்தாச்சு. இப்போது கீழே ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல், படிவு தையல். முடிஞ்சிச்சு. இப்போ இதே மாதிரி அந்த சைடும் அடிக்கணும். மூணு 4 பீசஸ் வச்சுட்டு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இந்த 2 பீஸு 3 4 பீஸையும் ஒன்றா வச்சு ரொம்ப துணி இழுக்காத தைக்கணும். நிறுத்திட்டு இங்கே மடித்து விடணும். இந்த 1/4 இன்ச் இந்த இடத்துல உள்ள 1/2 இன்ச் 1/4 இன்ச் மடித்து விட்டுட்டு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இப்போது ஸ்டார்ட் பண்ணுங்க. அடிச்சுட்டு டபுள் தையல் 2 தையல் அடிச்சிடுங்க. கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதையும் திருப்பிட்டு 2ஆக மடித்து சுருட்டி விட்டுருங்க. சுருட்டி விட்டு இப்போ இந்த 3 பீஸையும் தைக்க ஆரம்பிக்கணும். 1 2 3 பீஸையும் 1/4 இன்ச்சில் தையல். தைச்சிட்டு இப்போ திருப்பிட்டு படிவு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி அந்த சைடு தைச்ச மாதிரி. ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ ஐ பீஸ் ஹூக் பீஸ் தைக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து கொக்கி பக்கம் 2.5 இன்ச்சு அகலம் கட் பண்ணி லென்த் இந்த லென்த்துக்கு வச்சுக்கோங்க. லென்த் இங்கே பாருங்கள், லென்த்து வச்சுட்டு இதில் இருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கட் பண்ணியிருக்க துணியை. அதே மாதிரி இந்த சைடும் லென்த் வச்சுட்டு ஒரு 1 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணியிருக்க துணியை. 2.5 இன்ச் அகலம் வச்சுக்கோங்க. இது கொக்கி பக்கம். கொக்கி பக்கம் வந்து மேலேருந்து உள்ளே திருப்பணும். இது வந்து ஐ பக்கம் ரைட் சைடு வந்து ஐ பக்கம், உள்ளேருந்து மேலே திருப்பணும். இப்போ நம்ம கொக்கி பக்கம் தைக்க போகிறோம். பாருங்கள், 1/2 இன்ச் மடிச்சுக்கோங்க. 1/2 இன்ச் மடிச்சுட்டு கீழேருந்து வரணும். ரஃப் அடிச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு நேராக தையல் போட்டுட்டு திருப்பிடுங்க. திருப்பிட்டு படிவு தையல் மேலே படிவு தையல் போடணும். நிறுத்தி இந்த லாஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டு இப்போது இதை மடித்து ஒன்றா மடித்து 2ஆக மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த முனையில் ரஃப் அடிங்க. ரஃப் அடிச்சுட்டு இந்த மடித்து வச்சுருக்கோம்ல அதை தைக்கணும். மடிச்சுட்டு இது கொக்கி பக்கம். இப்போ கொக்கி பக்கம் தைச்சாச்சு. இப்போ ஹை பக்கம் வந்து உள்ளேருந்து மேலே வரணும். அதேமாரி 1/2 இன்ச் வச்சுட்டு ரஃப் அடித்து கால் திருப்பிடுங்க. திருப்பிட்டு படிவு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படி இந்த எண்டு வரைக்கும் எடுத்துருங்க. போட்டு
இப்போது 1/2 இன்ச் மடித்து இந்த தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையலை மறைக்கிற மாதிரி துணியை மடிச்சிடணும். இப்போது அதே மாதிரி அந்த எண்டு எடுத்துட்டு லாக் எடுத்துட்டு இந்த தையலை மறைக்கிற மாதிரி 1/2 இன்ச் மடித்து இதுக்கு நேராக ஒரு தையல் போட்டுருவாங்க. போட்டுட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டராக ஒரு தையல். கட் பண்ணிக்க கொஞ்சம் நேரம் வீடியோ. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்போ பாருங்கள், ரெண்டுத்துமே ஹை பக்கம் பக்கம் வச்சுட்டு கரெக்டாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கழிச்சிருங்க. கழிச்சிட்டு இதை அப்படியே ரவுண்ட் பண்ணுங்கள். நெக்கை ரவுண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதை வச்சு திருப்பி வச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ இருக்குதுன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் கட் பண்ணிடுங்க. கழிச்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ணும் போது ஃப்ரண்ட்டு பக்கம் 1/4 இன்ச் கட் பண்ணல. இப்போது நம்ம தைக்கும் போது ஃப்ரண்ட்டு பக்கம் 1/4 இன்ச் கழிச்சிடலாம். ரெண்டு சைடுமே அக்குள் பக்கத்தில் 1/4 இன்ச் கழிச்சிடலாம். அப்போ அழகாக கரெக்டாக உட்காரும். கழிச்சிட்ட பிறகு இப்போ மெயின் முக்கியமான பாயிண்ட் பார்க்கணும். இப்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க. இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். அப்போ தான் ஷோல்டர் கரெக்டாக நிற்கும். இப்போ ஹை பகுதியே வச்சு இந்த சைடு ஹை பக்கத்துக்கு ஹை பக்கமே வச்சு ஷோல்டர் செக் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தால், சப்போஸ் இதுமாரி எக்ஸ்ட்ரா இருந்தால் தேவையான 1/2 இன்ச் மட்டும் வச்சுட்டு 1/4 இன்ச் கழிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு வச்சு பார்க்கலாம். அப்போ தான் நம்ம இது கரெக்டாக வச்சு பார்த்து கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் கழிச்சிருங்க. அப்படி அதனால தான் நம்மளுக்கு ஷோல்டர் இறங்குறது. கொக்கி பக்கம் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொக்கி பக்கம் வச்சு பார்த்துட்டோம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ அளவுலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. கரெக்டாக இருக்குது. லைட்டாக மைல்டாக ஒரு பாயிண்ட்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை மட்டும் கழிச்சிருங்க. அப்போ ஷோல்டர் நம்மளுக்கு கரெக்டாக உட்காரும். இல்லைனா இப்படி ஷோல்டர் கழண்டி வரும். முடிஞ்சிருச்சு. இப்போ பேக்கு ஜாயின் பண்ணலாம். இப்போ பேக் பீஸ் ஜாயின் பண்ணலாம். பேக்குக்கு நல்ல பக்கம் உள்ளே வரணும், கெட்ட பக்கம் மேலே வரணும். ஷோல்டர் 1/2 இன்ச்சு தையல் அடிங்க. நம்ம 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச் தையல் அடிங்க. ரெண்டு தையல் அடிங்க. கொஞ்சம் ரஃப் அடிச்சுக்கணும். இந்த எண்டு அந்த எண்டுக்கு ரஃப் அடிச்சுக்கணும். எடுத்துட்டு அடுத்தது நோஸ் ஷோல்டரை ஜாயின் பண்ணுங்கள். இந்த பகுதியும் எடுத்து ஒன்றா வச்சுட்டு இதையும் ஜாயின் பண்ணுங்கள். 1/2 இன்ச் அதேமாதிரி 1/2 இன்ச் ரஃப் அடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இப்போது திருப்பிட்டு இப்போ இந்த இழுத்து அழுத்தி இருக்கிறதுலாம் மைல்டாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட் ஷோல்டர் அளவு 3 இருக்கா, அதே மாதிரி இதுலேயும் 3 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு கை ஜாயின் பண்ணணும். கை எடுத்துக்கலாம். கை மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதுக்கு 1 இன்ச் மடித்து இந்த சென்டரில் ஒரு தையல் லாங் இது தச்சுட்டு பிரித்து விட்ற தையல் ஹெமிங் பண்ணிவிட்டு பிரித்து விட்டுடலாம். இதை அதே மாதிரி இந்த கையும் 1 இன்ச் மடித்து சென்டரில் ஒரு தையல்.
இப்போ ஷேப் மார்க் பண்ணலாம். 2 அர்க்கட்டிங்கு சென்டரில் வச்சுட்டு மடித்து தைச்சது வெளி பக்கம் வரணும், நல்ல பக்கம் உள்ள பக்கம் வரணும். இப்போ ஷேப் எடுத்துடலாம். 1 இன்ச் நான் உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் சொல்லி கொடுத்த பாருங்கள் ஷேப் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச் போயிட்டு 3/4 இன்ச் போயிட்டு இப்போ ஷேப் மார்க் பண்ண பக்கம் ஷேப் கட் பண்ண பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் இப்போ கை ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம மார்க் பண்ணியிருக்க பக்கம் ஃப்ரண்ட் சைடு ஷேப் எடுத்தது ஃப்ரண்ட் சைடு வரணும். ஃப்ரண்ட் சைடு பக்கம் வச்சுட்டு இந்த அர்க்கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அது கரெக்டாக இருக்கும். இதேமாரி இந்த பேக் சைடு தான் வந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அது பேக் சைடு பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். இந்த அர்க்கட் பண்ணியிருக்க சென்ட்ரு வச்சு சென்டர்லேருந்து தைங்க வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு 1/4 இன்ச்சில் தைக்கணும். 1/4 இன்ச்சில் தைச்சிடணும். ரெண்டும் ஒன்றா இழுக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி அந்த சைடு இப்படி திருப்பிட்டு போட்டு வந்துடுங்க. இப்போ இந்த சைடு திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுருங்க. படி 2 தையல் போடணும். கட் பண்ணிடுங்க. அப்போ கை திருப்பி பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபினிஷ்டு, கை ஃபினிஷ்டு. இப்போ அந்த சைடு இப்போ அதேமாரி இந்த சைடும் தைக்கணும். இந்த ஷோல்டரும் மடித்து தைச்சிருக்கோம்ல அது மேல் பக்கம் பேக் சைடு பார்க்கணும். சரி கட் பண்ணியிருக்கிறது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் சைடு வரணும். ஷேப் கட் பண்ணியிருக்கிறது சென்ட்ரு வச்சுட்டு போட்டு அதே மாதிரி இதையும் தைச்சிட்டோம். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். எடுத்துட்டு லாக் தூக்கிட்டு இந்த சைடு அடுத்தது நம்ம நெக்கு தைக்கலாம். முடிஞ்சிருச்சு. கட் பண்ணோம்ல அந்த பீஸ் மீதி பீஸ் இதில் தான் நம்ம நெக் பீஸ் கட் பண்ணோம். கிராஸாக 1 இன்ச் அகலம் வச்சுட்டு கிராஸ் கட்டிங் பண்ணணும். இது கட் பண்ணிவிட்டு இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த சைடு ஒன்று இப்படி ஒன்று ஆப்போசிட்டாக ஜாயின் பண்ணணும். இப்போ நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிறதுனால நான் இதை இப்போ கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அப்படி தைக்கணுன்னா கொஞ்சம் சரியாக வராது, இடுத்து அழுத்தி வரும். அதனால் பேசிக்காக கற்றுக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளவுஸ்லேருந்து கிராஸாக வச்சு தைய ஆரம்பிங்க. ஓகே, இப்போ இதேமாரி எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே இது அடுத்தது இது கண்டினியூவாக ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சில் ஒரு ஜாயிண்ட்டு, திருப்பிட்டு ஜாயிண்ட். இதுவும் நீங்கள் 2 தையல் போடுங்க, இல்லை தைக்கும் போது பிரிஞ்சு வரும். அதனால் 2 தையல் போடுங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்கள், இந்த துணியை வந்து கீழே போடக்கூடாது. கீழே போட்டால் இழுத்துக்கும், கழுத்து வந்து ஜெக்கிரும். அதனால் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது பிசுறு பக்கம் மேல் பக்கம் வரணும். 1/2 இன்ச் மடிச்சுட்டு வச்சுட்டு 1/4 இன்ச்சில் தைச்சின்னு வரோம். நம்ம ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடிச்சுட்டு 1/4 இன்ச்சில் இந்த இடம் வரும்போது இது பேக்கில் திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வரக்கூடாது, பேக்கு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த இடம் வரும்போது அதுமாரி பேக் பக்கம் திருப்பிக்கணும். ஷோல்டரை இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். இதில் முக்கியமானது பாருங்கள், இதை வந்து அர்கட் பண்ணிவிடுங்க. இந்த பெண்ட் இடத்துல வந்து அர்கட் பண்ணிவிட்டால் நல்லா பெண்டாக வளைஞ்சி கொடுக்கும். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி பேக் சைடும் பார்த்து துணியை ப்ளவுஸ் துணியை கட் பண்ணிட போகிறீங்க. இந்த சைடு நெக்கை கட் பண்ணிட போகிறீங்க. பார்த்து லைட்டாக அர்கட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி இந்த மூலையும் மாதிரி இந்த சைடும் ஃப்ரண்ட்டுக்கு அப்போ நல்லா வளைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. விழுந்துருச்சு. இப்போ மடித்து தைச்சிடலாம். இப்போ இந்த பிசிறு பக்கம்லாம் மேல் கொண்டு வந்துடணும். பிசிறு பக்கம்லாம் மேல் கொண்டு வந்து மொத்தத்தையும் சேர்த்து மடிக்கணும். 1/4 இன்ச்சில் மடித்து ஒரு தையல் அடிச்சுட்டு வரணும். இதில் ப்ளவுஸில் இறங்கக்கூடாது. நம்ம துணி பீஸ் தைக்கிற பாருங்கள், அந்த பீஸ் முனையில் தைச்சிட்டு வரணும். சேர்த்து வச்சு 1/4 இன்ச் மடித்து இல்லை தைச்சிட்டு வரணும். இப்போது லாஸ்ட்டாக இருக்கிறது மடித்து இப்படி மடிச்சிருங்க. முடிச்சிருங்க. இப்போ இப்படி திருப்பிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க.
ப்ளவுஸ் கட் பண்ணாத பார்த்து பொறுமையாக கட் பண்ணும். இப்போ இதை மடித்து பாருங்கள், மடித்து ஹெம்மிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், நெக் ரெடி. ஹெம்மிங் பண்ணிட்டா நெக் ரெடி. இப்போ அடுத்தது வந்து நான் பேக் முதுகு மடித்து தைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பேக் 1.5 இன்ச் மடித்து தைக்க விட்டுருக்கோம்ல, இப்போ அதை மடித்து தைச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடிக்கணும், மடிச்சுட்டு அப்புறம் 1 இன்ச் மடிக்கணும். மடிச்சுட்டு 1/2 இன்ச் மடிச்சுட்டு 1 இன்ச் மடிக்கணும். இப்போ வந்து டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு, பேக் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஷோல்டர் சென்டர் எடுத்துக்கணும். ஷோல்டர் சென்டர் எடுத்துகிட்டு கரெக்டாக திருப்பிக்கங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு போட்டுருங்க. இங்கேருந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதே மாதிரி அந்த சைடு ஷோல்டர் சென்டர் எடுத்துட்டு பாருங்கள், 1/2 இன்ச்சில் தைக்க ஆரம்பிக்கணும். நிறுத்திட்டு அதேமாரி 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது இது முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் முடிஞ்சாச்சு. பேக் முழுது மடித்து தைச்சாச்சு. இப்போது சைட் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. அது எப்படின்னு சொல்லித்தரேன். முதுகு பீஸு பேக்குக்கு பேக் வச்சு மார்க் பண்ணணும். அளவு கரெக்ட் அளவு மார்க் பண்ணுங்கள். பேக் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போது கொக்கி பக்கம் மார்க் பண்ண போகிறோம். ஹை பக்கம் மார்க் பண்ணும்போது ஹை பக்கமே எடுத்துக்கோங்க அளவு. கொக்கி பக்கம் மார்க் பண்ணும்போது கொக்கி பக்கமே எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு கை கை டைட்டாக இருக்குன்னு தையல் பிரிப்பாங்க, ஒரு கை கரெக்டாக இருக்குன்னு விட்டுருவாங்க. அதனால் அளவு மாறும். அதனால் அந்தந்த சைடுக்கு அந்தந்த சைடு அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கை அளவு மடித்து வச்சுட்டு கை அளவு கரெக்ட் அளவு பாருங்கள், கரெக்ட் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா அக்குள்லேருந்து 1 இன்ச் மேலே வச்சுட்டு அதுக்கு நேராக மடிச்சிருங்க. இங்கேயும் அதே மாதிரி அக்குள்லேருந்து 1 இன்ச் மேலே வச்சுட்டு அதுக்கு நேராக வச்சு மார்க் பண்ணிடுங்க. அப்புறமா அக்குள்லேருந்து 1 இன்ச் கீழே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மடிச்சுட்டு இங்கேயும் அக்குள்லேருந்து 1 இன்ச் கீழே வச்சுட்டு இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கொக்கியோட லாஸ்ட் முதுவாண்ட அளவு, கடைசி அளவு, இடுப்பு அளவு கரெக்டாக அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்ட் அளவு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த 4த்தையும் இப்போ வச்சு நம்ம தைக்க போகிறோம். கரெக்ட் அளவு வச்சுட்டு இந்த பிசரெல்லாம் சென்ட்ரு கரெக்டாக மேல் பக்கம் பார்க்கணும். வச்சுட்டு நிறுத்திட்டு இது ரெண்டும் இங்கே நம்ம 2 மார்க் பண்ணியிருக்கோம். இது 2 ஜாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அதேமாரி பக்கத்தில் 1/4 இன்ச்சில் 2 தையல். முடிச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கழிச்சிடலாம்.
எக்ஸ்ட்ரா இருக்கிறத கழிச்சிடணும். அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். இப்போ அதேமாதிரி இந்த சைடும் இப்போ கொக்கி பக்கம் முடிஞ்சிச்சு. இப்போ ஹை பக்கம் அதேமாரி ஹை பக்கத்துக்கும் ஹை பக்கம் தான் நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. அளவு மார்க் வச்சுட்டு துணியை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போது அதுமாரி உள்பக்கம் தான் மார்க் பண்ணணும், வெளிப்பக்கம் மார்க் பண்ணக்கூடாது. ப்ளவுஸை திருப்பி உள்பக்கம் தான் மார்க் பண்ணணும். இப்போ கையோட அளவு கரெக்ட் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, அக்குலேருந்து 1 இன்ச் மேலே அதுக்கு நேராக மடிச்சுக்கோங்க. வச்சுட்டு அக்குலேருந்து 1 இன்ச் மேலே நேராக மார்க் பண்ணி இப்போ அக்குலேருந்து 1 இன்ச் கீழே அதுக்கு நேராக மடிச்சுட்டு உள்ளே இந்த உள்ள பீஸ் கையை விட்டுட்டு இதையும் இழுத்து பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குன்ட்டு. அக்குலேருந்து 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியாச்சா. அப்புறம் இடுப்பளவு இப்படி திருப்பி வச்சுட்டு கரெக்ட் அளவு மார்க் பண்ணணும். இப்போது இதுக்கும் இடு தாழ்த்தி வந்துட்டு இங்கே தையல் பிரிச்சுருக்காங்க, இடுப்பு லூஸாக இருக்குன்ட்டு. அதனால் 1/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். அப்போ இது உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறதுனால இதில் 1/4 இன்ச் 1/2 இன்ச் வெளியே, இதில் 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறது, இதில் 1/2 இன்ச் வெளியே போகும். இது ரெண்டும் தான் வச்சு நம்ம தைக்கணும். இந்த 4 தையலையும் நிறுத்திட்டு மேல் பக்கம் பார்க்கணும். நிறுத்திட்டு அடிச்சுட்டு இப்போ 3/4 இன்ச்சு இப்போ 4 இன்ச்சு ஒரு தையல் திருப்பி வச்சுட்டு இன்னொரு தையல் 3 தையல் போட்டுருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இதான் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பிடலாம் ப்ளவுஸு. இப்போ ப்ளவுஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.